பிரைஸ் லார்ட். ஆண்டவருடைய நாம மகிமை பெறட்டும். இந்த 3வது நாள் ஜெபத்திலும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. ஆமென். இந்த நாளில கூட ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம தியானித்து ஜெபிக்க போகிறோம். ஆமென். இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது வெளிச்சம் உண்டாயிற்று. ஆமென். ஆமென். இப்பொழுதுதான் தேவன் ஒவ்வொன்றையும் படைக்கிறார். ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் உண்டாக்குகிறார். உண்டாக கடவது என்று சொன்ன பொழுது அங்கே உண்டாயிற்று. ஆமென். உண்டாக கடவது என்று சொன்ன பொழுது அங்கே காரியங்கள் நடந்தது. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில கூட ஆமென், அவர் ஒரு வார்த்தை சொல்வாரானால் அது நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். ஆமென். அவர் ஒரு வார்த்தை சொல்வாரானால் வேதம் சொல்லுகிறது, அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற கர்த்தர். ஆமென். இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற கர்த்தர். இந்த கால நேரத்தில் கூட இந்த 3ஆம் நாள் ஜெபத்தில் ஆண்டவர் நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இன்னும் ஆண்டவரே சிருஷ்டிக்கப்படாமல் இருக்கிற காரியங்கள் கர்த்தர் அறிந்திருக்கிறேன். எதெல்லாம் இல்லை அது ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இல்லாத காரியங்களை நீர் அறிந்திருக்கிறீர். அவைகளை சிருஷ்டியும் ஆண்டவரே, அவைகளை வாய்க்க பண்ணும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் அதை ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் கர்த்தர் அதை ஆண்டவரை உண்டாக்குவீராக, ஆண்டவரை சிருஷ்டிப்பீராக, கிரியேட் பண்ணுவீராகன்னு சொல்லி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, எந்தெந்த காரியம் இன்னும் ஆமென் ஸ்தோத்திரம் இன்னும் நடக்கலை, எந்தெந்த காரியம் இன்னும் உண்டாகலை, எந்தெந்த காரியம் இன்னும் இல்லை, கர்த்தர் அந்த காரியங்களை ஆமென் அவர் உண்டாக்குவார். ஆமென். நமக்காக உண்டாக்குகிற கர்த்தர், நமக்காக தன்னுடைய வார்த்தையை அனுப்பி ஆமென் அவர் காரியங்களை செய்கிற கர்த்தர். இந்த காலை வேளையில் ஆமென் அவர் நோக்கி நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆமென் என்னெல்லாம் இல்லையோ அதெல்லாம் அவர் சிருஷ்டிக்க வல்லவர். நம்முடைய ஆண்டவர் சிருஷ்டிகர், அவர் உண்டாக்குகிறவர், அவர் உண்டாக்குகிறவர். ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எந்தெந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லையோ அவர் அதை உண்டாக்குவார், அவர் அதை உண்டாக்குவார். ஆமென். அவர் அதை செய்வார். ஆமென். அவர் ஆளை செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை. இந்த காலை வேளையில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உருவாக்குகிற கர்த்தர். உங்கள் வாழ்க்கையில் எதை அவர் உருவாக்கும். ஆமென். ஆண்டோட கேளுங்க, ஆண்டவரே இதை உருவாக்குங்கப்பா, எங்கள் குடும்பத்தை உருவாக்குங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம்ப்பா. பிள்ளைகளை உருவாக்கிடுங்க ஆண்டவரே. கர்த்தர் பொறுப்பிடுங்கப்பா ஆண்டவரே. கற்பத்தில் கனிகள் ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே ஒரு கனி கூட இல்லாமல் இரு பிள்ளைகள் உண்டு. கர்த்தர் அதை உருவாக்குவீராக, கர்த்தர் அதை உருவாக்குவீராக. சமாதானம் இல்லாத இடங்களில் கர்த்தர் சமாதானத்தை உருவாக்குவீராக ராஜா. கட்டளையிடுவீராக தகப்பனே. ஹல்லேலூயா. எதுவும் சொல்லுகிறது, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், நீங்கள் மழையையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஆமென். இந்த நாளில் அவர் சில காரியங்களை சிருஷ்டிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் சிருஷ்டிக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது ஆமென் ஸ்தோத்திரம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், அது இப்பொழுதே தோன்றும். ஹல்லேலூயா. ஆமென். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம். ஹல்லேலூயா. இந்த காரியம் இருந்தால் ஆண்டவரே என் வாழ்க்கையில் எவ்வளோ நல்லா இருக்கும்னு யோசிக்கிறீங்கல்ல, கர்த்தர் அந்த காரியங்களை உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காரியத்தை சிருஷ்டிங்க ஆண்டவரே, இந்த காரியத்தை உண்டாக்குங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, செயலிழந்து போய் இருக்கிற உறுப்புகள் ஆண்டவரே, ஒரு புதிய உறுப்பை கர்த்தர் உண்டாக்குவீராக. உடைந்து கிடக்கிற குடும்பங்களில் ஒரு சமாதானத்தை உண்டாக்குவீராக. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதெல்லாம் முடிந்ததுன்னு நம்முடைய பிள்ளைகள் நினைக்கிறாங்களோ, எல்லாம் எங்க பார்த்தாலும் வெறுமையா இருக்குன்னு நினைக்கிறாங்களோ, அந்த வெறுமையான இடங்களில் கர்த்தர் காரியங்களை உண்டாக்குவீராக, கர்த்தர் மகிழ பண்ணுவீராக, கர்த்தர் காரியங்களை சிருஷ்டிப்பீராக ராஜா. சொல்லுகிறது உண்டாக்குகிற கர்த்தர், உருவாக்குகிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். இந்த காலை வேளையில ஆவியானவர் காரியங்களை வாய்க்க பண்ணும், காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். அவர்கள் மகா பெரிய சேனை. நன்றி செலுத்து. கைகளை உயர்த்தி
நன்றி செலுத்துகிறோம். வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்ன பொழுது நீர் அசைவாடும் வெளிச்சம் உண்டாயிற்று. உலர்ந்து போய் கிடக்கிற காரியங்கள் உயிரடையும். ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்றீங்களா ஆண்டவரே? உலர்ந்து போய் கிடக்கிற காரியங்கள் உயிரடையும். வாழ்க்கையில வெளிச்சம் உலர்ந்து போன ஆண்டவரே சரீரம், உலர்ந்து போன ஊழியம், உலர்ந்து போன ஆண்டவரே வேலைகள், உலர்ந்து போன தரிசனம், உலர்ந்து போய் கிடக்கிற எல்லா காரியங்களும் முடிந்ததுன்னு நினைச்ச எல்லா காரியத்திலையும் என் ஆவியானவர் அசைவாடும் பொழுது, அசைவாடும் பொழுது உயிர் இருக்கிற கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாம் இருள் நீங்கட்டும் ஆண்டவரே. ஆவியானவர் அசைவாடுவீராக. இருள்கள் அசைவாடுவீராக. அப்போஸ்தலர் ஊழியத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியா முழுவதிலும் ஸ்தோத்திரம் பூமியின் கடைசி பரியந்தம் சாட்சிகளாய் நின்றது போல கர்த்தர் அப்படியே நிறுத்துவீராக. அப்படியே சாட்சியை நிறுத்துங்க ஆண்டவரே. நீங்க அசைவாடும் பொழுது ஆண்டவரே அங்கே பலன் உண்டாகும். அசைவாடும் பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரம் காரியங்கள் வாய்க்கும். ஆண்டவரே உங்களுக்கு நன்றி 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 நன்றி. ஒளியாய் மாறுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே புது பலன் உண்டாகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உழந்து போன ஆண்டவரே வாழ்க்கைகளை உயிரடை செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.